ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தும் சத்யாவுக்கு இன்னுமே உண்மை புரியாமல் சிட்டியே நம்பிட்டு உட்காந்துருக்காரு. சரி வாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். முத்து, மீனா, ரவி 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் முத்துவை ரொம்பவே பாராட்டுறாரு, மீனாவே ரொம்பவே பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் சிட்டியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு முத்துக்கிட்ட, உனக்கு நஷ்டஈடா 1,00,000 வாங்கி தரேன்ப்பா, இவனை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, இவன் சரியான பொறுக்கி, இவனோட பணம்லாம் எனக்கு வேணவே வேணாம், நீங்கள் இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லவும், உடனே இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்து என் கார் வேணும் சார் அப்படின்னு கேட்கவும், நீ போய் சைன் போட்டு கார் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்தும் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இதுக்கு நடுவில் அங்கே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையுமே கூப்பிட்றாரு. உங்கள் பேச்சை கேட்டு நானும் முத்தும் நம்பாமல் போயிட்டேன். மனோஜ் இங்கே வா, என் ஃபோனில் இருக்க வீடியோ மாதிரி டிவியில் போட்டுக்காமி, நீங்களாம் இப்படி தான் பண்ணுறீங்க, உங்களுக்கு இப்படி பண்ணால் தான் உங்களுக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் போட சொல்கிறாரு. மனோஜும் டிவியில் போட்டு காமிக்கிறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. ரோகிணி முகத்தை பார்க்கவே முடியல. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இது உண்மையாகவே இருக்காது, இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து முத்துவை காப்பாற்றுறதுக்கு இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் விஜயமும் கூட சேர்ந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலைக்கு கோவம் வந்துருச்சு. அவர் பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. விஜயை கூப்பிட்டுட்டு நீ போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க. விஜயம் வேறு வழியே இல்லாமல் எடுத்துகிட்டு வராங்க. முத்து, மீனா, ரவி 3 பேருமே உள்ளே வராங்க. அப்போ முத்துக்கும் மீனாவுக்கும் ஆர்த்தி எடுக்க சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அண்ணாமலை முத்துவை பார்த்து ரொம்பவே எமோஷ்னலாக, சாரிடா, நானும் நம்பாமல் போயிட்டேன்டா, நீ அந்த வீடியோவில் சொன்ன பார்த்தியா, நான் குடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்னை நம்பினாங்க, இப்போ நான் குடிக்காமல் இருக்கேன், ஆனால் யாரும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மனசில் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுடா, ரொம்பவே சாரிடா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. உடனே முத்து ஏன்பா நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறத ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, தயவுப்படி என்கிட்ட பேச மட்டும் செஞ்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப எமோஷ்னலாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சத்யா சரினா லூஸாக இருப்பார் போல். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் இதை நம்பாமல் சிட்டியை பார்க்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே போய் சிட்டி 1க்கு 4 சொல்கிறான், நான் அந்த வீடியோ எடுத்தது உண்மைதான்டா, ஆனால் மீனாக்க வாழ்க்கைக்காக நான் யாருக்குமே அனுப்பவே இல்லை, என் கூட இருந்தவன் தான் ஏமாற்றி அதை இந்த மாதிரி மாற்றி அமுச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சத்தியம் அதை நம்பிட்டு, சரி விடு சிட்டி, இதை தெரியாமல் நடந்துச்சு தானே, நான் உன்னை எப்படியாவது ஜாமீனில் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிட்டி எனக்கு தெரியும் சத்தியா, நீ ஜாமீனில் எடுப்பண்ணு, நான் இல்லாத வரைக்கும் என் இடத்துல நீ தான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சத்யாவுக்கும் ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது போல இது. அவரும் ஜாலியாக கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் சத்யா வழக்கு ரொம்பவே மோசமாக ஆக போகுது. மீனாவும் முத்தும் எப்படி இல்லாத அவர் மீட்டு கொண்டு வராங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்களுக்கு இதை விட பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.